ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரது பிறப்பு மிக அருகில் வந்துவிட்டது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாரமானது மகிழ்ச்சியினுடைய வாரமாக கொண்டாடப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசையா நூலிலிருந்து 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படைகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனமானது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். எந்த நொடி பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறது. அதுபோல இன்றைய நற்செய்தி வாசகமானது யோவான் இயேசுவுக்கு சான்று பகர்வதிலே மகிழ்ச்சி அடைகிறார். இவ்வாறு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை மையப்படுத்தி மகிழ்ச்சியிலே தோய்ந்து இருப்பதை பார்க்கிறோம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. மகிழ்ச்சின்னு சொல்றான்ல, மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சினா என்ன? சந்தோஷம். சந்தோஷம்னா மகிழ்ச்சி, அப்படிதானா? என்னது? புரியல, சத்தமா. நிறைவு. எதில் நிறைவு? அதான் அடுத்த கேள்வி இல்லையா? மகிழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 2 துன்பங்களுக்கு இடைப்பட்ட காலம், அதுதான் மகிழ்ச்சி. ஆமாவா இல்லையா? ஆமா. 2 துன்பம், அந்த 2 துன்பங்களுக்கு இடையே நாம் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங், அதுதான் மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். அப்போ எதுல மகிழ்ச்சி இருக்கு? டிவி பார்க்கறதுல மகிழ்ச்சி இருக்குதா? கார் வாங்குறதுல மகிழ்ச்சி இருக்குதா? பங்களா கட்டுறதுல மகிழ்ச்சி இருக்கிறதா? நகைகளையும் துணிகளையும் வாங்கி குவிப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறதா? எது வாங்கினாலுமே நமக்கு நிறைவில்லையே, வேணும்னு தானே நம்முடைய மனசு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் நீ சொன்னது மாதிரி நிறைவு காண்பதில் மகிழ்ச்சி. நான் என் வாழ்வில் நிறைவு காண்கிறேனா? அதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர், அவர் என்ன பண்றாருன்னா, அவசரமாக நிறைய காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பேங்குக்கு கார் எடுத்துட்டு ஓடுறார். அங்கே பேங்குகளில் போயிட்டு காசை வாங்குறாரு. கட்டுக்கட்டா காசை வாங்கிட்டு ஒரு பேக்கில் அள்ளி போடுறார். இவர் அவசரமாக கிளம்புறதுனால என்னாச்சுன்னா, அவருடைய பேக்கில் இருந்து ஒரு 100 ரூபாய் கட்டு தவறி கீழே விழுந்துருச்சு. காற்று அதிகமாக அடித்ததுனால அந்த 100 ரூபாய் கட்டிலிருந்து ஒரு நோட்டு மட்டும் என்னது பறந்து வேற ஒரு இடத்துல போய் கிடக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஜெபம் செய்யக்கூடியவர், ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் காசு கிடையாது. அன்னைக்கு காலங்காத்தால எந்திரிச்சு அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உன்னை நம்பித்தான் என்னுடைய வாழ்வை இன்று நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஏதாவது கருணை கண் காட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடுவதற்கு எனக்கு நீ வழிகாட்டு அப்படின்னு சொல்லி இவர் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது கண்ணுக்கு எதிராக பார்க்கிறார் அந்த 100 ரூபாய் நோட். ஐயோ ஆண்டவா, உமக்கு கோடி நன்றி, இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழிகாட்டிட்டியே, நன்றி அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் நோட்டை எடுக்கிறார். ஆசையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, மகிழ்ச்சியோடு எடுக்கிறார். நேரே போறார். ஒரு ஹோட்டலில் போயிட்டு, பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, அங்கே 100 ரூபா கொடுத்தா கூட ஒரு காஃபி கூட தரமாட்டான். ஒரு சாதாரண ஒரு உணவகத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 100 ரூபா நோட்டை கொடுத்து, எப்பா ஒரு 3 இட்லி, ஒரு 2 தோசை, ஒரு வடை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் 80 ரூபா. 80 ரூபாவில் கொடுத்துட்டு மீதி எவ்வளோ ரூபா இருக்கு? 20 ரூபாயை கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கேட்டீர், இதற்கு நன்றியினுடைய பிராயசித்தமாக அந்த 20 ரூபாயை உமக்கே நான் காணிக்கையா போடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த இதில்
காணிக்கையா போட்டுட்டு சந்தோஷமா போயிட்டான். இன்னும் ஒருத்தன் சும்மா அப்படியே காதில் ஹெட்ஃபோன் எல்லாம் மாட்டிட்டு ஜாலியாக அப்படி இப்படி பாட்டு பாடு டான்ஸ் ஆடிட்டு வர்றவன் காலில் ஏதோ ஒரு கல் மாதிரி தட்டுப்பட்டுச்சு. உடனே குனிஞ்சு பார்க்குறான், அந்த 100 ரூபா கட்டு. அவன் அப்படி யதார்த்தமாக எடுத்துட்டு என்ன பண்ணுறான், எண்ண ஆரம்பிக்கிறான். 1 2 3 99 நோட்டு இருக்குது. என்னடா 99 நோட்டு இருக்குது? பேங்க்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த சீல் அப்படியே தானே இருக்குது, அது எப்படி 99 நோட்டு இருக்கும்? திரும்ப என்றான், 99 நோட்டு தான் இருக்கும். 3வது வாட்டி என்றா 99 நோட்டு தான் இருக்கு. டென்ஷன் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் இங்கே பக்கத்தில் தான் கிடக்குன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே எல்லாம் தேடுறான். அவன் இருந்த சந்தோஷத்தையும் இழந்து வாழ்க்கையை வெறுத்து கோப வெறி கொண்டு அவன் என்ன பண்ணுறான், சே எதுக்கு தாண்டா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவன் வெறுப்போட வீட்டுக்கு போய் இருந்த சந்தோஷத்தையும் இழந்து அவன் கவலையில் துடைத்தானாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி என்பது இறைவனுடைய திட்டத்தை தெரிந்து ஏற்பதும், இறைவனோடு இணைந்து இருப்பதும், நம்மையே நாம் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைதான் மகிழ்ச்சி. இன்னைக்கு அவசர அவசரமாக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு எல்லா இடமும், அது கோயிலாக இருந்தாலும் சரி, மசூதிகளாக இருந்தாலும் சரி, தேவாலயங்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. ஏன்னா வாழ்க்கையில விரக்தி, எதுவுமே நடக்கலையே, நினைக்கிறது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு, என்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காதா, மகிழ்ச்சி கிடைக்காதா எப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, அளவுக்கு அதிகமாக உடைகள் வைத்திருந்தாலோ அலங்காரங்கள் கொண்டிருந்தாலோ மகிழ்ச்சி வந்துவிடுமா? கண்டிப்பாக வராது. பெரிய ஒரு பஞ்சனை இருந்தாலும், நம்முடைய டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்கிறேனோ அப்படின்னு நம்மையே நாம் நொந்து கொள்கின்ற மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ரோமையர் எழுதிய திருமுகத்தில் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்வுலகம் தருகின்ற மகிழ்ச்சி உணவிலும் பானத்திலும் அடங்கி இருக்கின்றது, ஆனால் இறை ஆட்சியினுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூய ஆவி அருளுகின்ற அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்னா நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி யாரிடமிருந்து வருகின்றது? ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. எங்கேயாவது போயிட்டு என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, ஒரு 1/2 கிலோ மகிழ்ச்சி கொடுங்களேன், ஒரு 1/2 கிலோ நிம்மதி கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கடையில் வாங்க முடியாது. அது இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு உன்னதமான பாக்கியம், அது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அப்படின்னா நம்ம கடவுளை விட்டு விலகி ஓட ஓட இந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு ஓடும். நாம் ஆன்மீகத்திலே அதிக ஆழம் கொண்டு வேரூன்றி இறைவனை நம்பி வாழுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்ளும். இப்போ சாத்தானை கொண்டு நரகத்தில் கொண்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கொண்டு சொர்க்கத்தில் கொண்டு போட்டாலும் சொர்க்கத்தை நரகமாக்கிடுவான். ஆனால் கடவுளையும் கடவுள் தன்மையையும் நீங்கள் நரகத்தில் கொண்டு போட்டாலும் அது சொர்க்கமாக மாறிடும். அப்படின்னா எவ்வளவு பொருட்கள் வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்து அல்ல நம்முடைய மகிழ்ச்சி, நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கிறோம். இந்த கண்டென்டர் லைஃப்னு சொல்லுவாங்க, மன நிறைவு போதும் என்கின்ற மனநிலையோடு நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தவங்க ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு கொஞ்சம் கருப்பாக இருப்பா. அந்த பொண்ணு எப்படின்னா கொஞ்சம் மனத்தாழ்வு. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்களே, சிகப்பாக இருக்கிறாங்களே, நான் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன், சிகப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன திடீர்னு பார்க்குறேன், 1 மாதத்தில் அப்படியே செக்க செவேன்னு மாறிட்டான். நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு? ஃபாதர், நான் நல்லா ப்ரேயர் பண்ணேன் ஃபாதர், அதனால் நான் சிகப்பாயிட்டேன், மரியாதையாக உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் ஸ்கின் ஷைன் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீமு மெடிக்கலில் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஸ்கின் ஷைனுங்கிறது அன்புக்குரியவர்களே,
அது கருப்பை சிகப்பாக மாற்றும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை போட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு கிடைக்கும். என்னென்னு தெரியுமா? கேன்சர். அப்போ கேன்சர் வரும்னு தெரிஞ்சு கூட இந்த மனிதம் அழகுக்காக ஏங்குகிறது. உலக காரியங்களுக்கு தன்னையே அவர்கள் இழுத்து செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஒருபொழுதும் விரும்பக்கூடாது என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா அப்படின்னா எப்படி வாழ வேண்டும் என்றால், நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் இவ்வளவுதான்ப்பா, நான் பலவீனன்தான், நான் பாவிதான், நான் சாதாரண மனிதன்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களிடம் இருந்ததென்றால் உண்மையாகவே உங்கள் மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலே தங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது யாருக்கிட்டேருந்து கற்றுக்கலாம்னா, மிகப்பெரிய இறைவாக்கினராக கருதப்பட்ட யார்? மிகப்பெரிய இறைவாக்கினர் யாரு? திருமுழுக்கு யோவான் இல்லையா? திருமுழுக்கு யோவான் அவர்கிட்ட இருந்து தான் இந்த விஷயங்களை நாம கற்றுக்க முடியும். அவர் சொல்றாரு, நான் மெசியாவோ இறைவாக்கினரோ அல்ல, மாறாக யாரு? மெசியாவினுடைய வழியை ஆயத்தம் செய்ய வந்த ஒரு சாதாரண மனிதன்தான், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதன்தான், நான் இறைவன் அல்ல அப்படின்னு பகிரங்கமாக வெளிப்படையாக அவர் எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் தெரிவிப்பதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நான் ஒரு குரல் ஒலிதான், நான் அந்த வார்த்தை அல்ல, ஐ எம் ஜஸ்ட் அன் எக்கோ. எக்கோனா ஒரு பேசுறது திரும்ப திரும்ப கேட்பது போல. வார்த்தையான இறைவன் வாழ்வளிப்பதற்காக விடிவெள்ளியாக உதய சூரியனாக இந்த உலகத்திற்கு வர இருக்கின்றார். நான் அவர் அல்ல, நான் வெறும் குரல் ஒலிதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இது இவருடைய தாழ்ச்சியை பார்க்கிறோம். இவருக்கு அளவுக்கு அதிகமான சீடர்கள் இருந்தார்கள். அவர் நினைச்சிருந்தா, ஆமாப்பா இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்திருந்தீங்களே அந்த இறைவன் நான் தான், அந்த மெசியா நான் தான், வாக்களிக்கப்பட்ட அந்த மனுக்குலத்தை மீட்க வந்த தெய்வம் நான் தான் சொல்லியிருந்தா எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அவரை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அப்படியெல்லாம் அல்ல. கடைசியாக சொல்கிறார் பாருங்களேன், நான் வருபவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட தகுதி இல்லாதவன். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், மிதியடி வாரை யாரு அவிழ்ப்பானா? அடிமைதான் அந்த ஷூலேஸை அவிழ்த்து விடுவாங்க. நான் ஆண்டவர் முன்பாக அடிமையாக இருக்கக்கூட தகுதியில்லாத ஒருவன் சொல்லி ஒரு மிகப்பெரிய மனிதர் தன்னையே தாழ்த்துகிறார். இன்னைக்கு நாம சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே எனக்கு தான் தெரியும், நான் தான் எல்லாம், நான் சொன்னாதான் நடக்கும், நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தம்பட்டம் அடித்து கொண்டிருப்பதால தான் நாம் இருக்கின்ற மகிழ்ச்சியை இழந்து தவித்து துன்பத்தில் புழுவாய் துடிதுடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நிறை குறைகளோடு முதலில் என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சி நம்மில் முழுமையாக தங்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த திருமுழுக்கு யோவான் எப்பொழுதுமே ஒரு மலிவான விளம்பரத்தை அவர் ஏற்படுத்தியது அல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, மக்களை கவருகின்ற விதத்திலே ஒரு கார்ப்பரேட் ஐடியான்னு சொல்லுவாங்க, அது ஒரு யுக்தி. இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப போடும் பொழுது, அப்போ என் வீட்டில் இல்லையே நான் இதை ஏன் வாங்கக்கூடாது, ஏன்னா இது இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த மகிழ்ச்சிக்கு இதுதான் காரணம், இது இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லைங்கிற அளவுக்கு நம்மை எடுத்து செல்லுகின்றார்கள். அன்புக்குரியவனை நினச்சி பாருங்கள், இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு கை நிறையா சம்பாதிக்கிறாங்க, 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா வரை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஐயோ வர்ற காசு அப்படியே லோனுக்கு போயிடுது,
வர்ற காசு தங்க மாட்டேங்குது, மாச கடைசியில் எதுவுமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க நொந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் நினச்சி பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்தை வாங்கி அதில் ஒரு 5,000 ரூபா வீட்டு வாடகை கொடுத்து பாலுக்கும் கேஸுக்கும் ஈபிக்கும் கட்டிட்டு அப்புறம் நோய் நொடிகள் பணம் அந்த உடை வாங்குறது அப்படி கூட வாழ்க்கையை ஓட்டுகின்ற மனிதர்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கு வெளி உலக மோகத்திலே தன்னையே அவர்கள் அமிழ்த்து கொண்டு இன்னைக்கு ஃபேஷன், எங்கே பார்த்தாலும் ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டைலிஷ் அப்படின்னு வரும் பொழுது இருக்கிற காசை எல்லாமே அவர்கள் கறிக்கட்டை ஆக்கி கொண்டு இருக்கிற நிம்மதியை இழந்து வாழ்கிறாங்க. நான் ஏன் அவளாக இருக்கக்கூடாது? ஒரு பிரபலத்தை கண்டு நான் இவளாக இருக்கக்கூடாதா? இவர்களைப் போல உடை அணியக்கூடாதா? இவர்களைப் போல நகை போடக்கூடாதான்னு சொல்லி நாம் அடுத்தவர்களாக வாழ நினைக்கின்ற பொழுது, ஆசைப்படுகின்ற பொழுதுதான் நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சி ஓடி போய்விடுகிறது. ஒன்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் மேலே இருக்கிற பொருளை நம்ம எடுக்கணும்னா என்ன வச்சு ஏறுவோம்? ஏணி வச்சு ஏறி எடுப்போம் இல்லையா? அந்த ஏணி ஒரு செவத்தில் சாஞ்சு இருக்கணும். அந்த செவத்தில் சாய்ச்சி வைக்கும் பொழுது அந்த செவரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தைரியமாக ஏற முடியும். இல்லைன்னா பயந்து தான் ஏறணும். ஏறும் பொழுது உடைஞ்சு விழுந்துச்சுன்னா கால்கையெல்லாம் உடைஞ்சு போயிடும். அதுபோல தான் இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி என்கின்ற சுவரிலே நம்முடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் வைக்கக்கூடாது. மாறாக ஆண்டவர் நிலையானவர், வல்லமை வாய்ந்தவர், ஒற்றை வார்த்தையால் இந்த உலகம் உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நம்பி நாம் நம்முடைய நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, கண் தெரியாதவர்களை பார்த்து உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொன்ன அந்த ஆண்டவர், பேய் பிடித்தவர்களை வரச் சொல்லி உன்னுடைய பேய் உன்னை விட்டு விலகி போவதாக என்று சொன்ன அந்த அதிகாரமிக்க வார்த்தையினால் மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது நம் மகிழ்ச்சி நம்மில் தங்கும். புனித பவுலடிகளார் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது, துயரங்கள் கிடையாது. சிறைச்சாலையிலே என்னை கொடுமைப்படுத்தினார்கள், சாட்டையால் என்னை அடித்தார்கள், எவ்வளவோ புயலிலும் பனியிலும் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அதற்கு மத்தியிலே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படின்னா ஆண்டவர் என்னோடு இருந்தார். நான் நம்பின ஆண்டவர் என்னை ஒரு பொழுதுமே கைவிடவில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஜென் மாஸ்டரை போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர் போய் கேட்குறாராம், நான் எப்படி என்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும், என்னுடைய ஞானத்தை எப்படி வளர்த்து கொள்ள முடியும்னு சொல்லி அவரை பாடாப்படுத்தி, இவர் ஒரு ஞானி ஆயிடுச்சே, எப்படியாவது இந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்கணும் போனாராம். உடனே சரி வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை அங்கே ரூமுக்கு அழைச்சிருக்கிறார். ஒரு காஃபி கொடுக்க போயிருக்கிறாரு. காஃபி ஒரு கப்பில் வச்சுட்டே இருக்கிறார், காஃபி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நிப்பாட்டவே இல்லை, வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது. ப்ரொஃபஸர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஒரு ஞானின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, காஃபி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி இவர் திட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இது உன்னுடைய வாழ்வில் ஒரு பாடம். நீ உனக்கென்று அறிவை ஞானத்தை நீ ஏற்கனவே இதுதான் எல்லாம்னு சொல்லி உன்னுடைய மைண்டில் வச்சிருக்கிற உனக்குன்னு ஒரு திட்டத்தை ஒரு பொழுதுமே வைத்திருக்க கூடாது. அப்படி நீ வச்சுக்கலனா தான் உனக்கு இறைவன் தருகின்ற ஞானம் உன்னிலே தங்கும். நீ உன்னையே முதலில் காலி செய்ய வேண்டும். நமக்குன்னு இருக்கிறோம், இதுதான் எனக்கு வேணும், இப்படி தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு தப்பான பல சாவிகளை போட்டு 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 நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் சரியான சாவி ஆண்டவரிடம் இருக்கிறது. உனக்கென்று இதுதான் என்று ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நாம்
அனுபவிக்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஓ மனமே, நீ வெற்று மூங்கிலாக மாறு. உன் வழியாக இயேசுவினுடைய இசை வெள்ளம் உன்னை தேடி வரும். உன்னிடமிருந்து கரை புரண்டு ஓடும். உன்னையே நீ சாதாரணமாக எண்ணிக்கொள்ள கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் முன்னிலையிலே நீ அசாதாரணமான மனிதனாக உன்னை உருவாக்குவார். உன்னுடைய திட்டங்களை நீ தீட்டாதே. வெற்றியை ஆண்டவரிடம் கொடுக்கின்ற பொழுது அவர் நமக்கு அமைதியை, நிம்மதியை, மகிழ்ச்சியை தருவார், தர வேண்டும் என்ற நம்பிக்கையிலே இன்றைய திருப்பலியில் வரம் வேண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு நிலையான, நிறைவான மகிழ்ச்சியை, அமைதியை, சந்தோஷத்தை தருவாராக. ஆமேன்.